ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்து தோலை நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு, மிளகா 4, புளி கொஞ்சம், ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒரு வெங்காயம். இப்போ நம்ம இதை அரைக்க மிக்சியில் முதல்ல மிளகாயும் உப்பு புளியை சேர்த்து முதல்ல கொஞ்சம் அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் ஓட விடணும். இந்த மிளகா நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் கடலை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஓரளவு அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வேர்க்கடலையை சேர்த்து அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டா ரெடி ஆயிரும் வேர்க்கடலை சட்னி. சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லா குழம்புகளுக்கும் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். பாய்.